ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கெலாம் நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் நான். இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி வச்சுருக்காங்கன்னா, பரதநாட்டியம் வச்சுருக்காங்க. நேற்று வந்து ஃபஸ்ட்டு நாளுங்கிறதுனால வாத்தியம் வச்சுருந்தாங்க. அது வந்து இந்த நடன மண்டபத்துலேயே நடக்கும். இன்றைக்கி வந்து கோயிலுக்கு பேக் சைடு வந்து ஸ்டேஜ் இருக்கும் எப்போவுமே. அந்த ஸ்டேஜில் தான் இன்னுமே வர எல்லா நிகழ்ச்சியுமே நடக்கும். பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. நான் போகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய் அதுக்கப்புறமும் ஒரு 9:30 வரைக்குமே இது கண்டினியூ ஆச்சு. நான் கொஞ்சம் நேரம் வரைக்கும் பார்த்தேன், ஒரு 5-6 பாட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் சாமி வந்து 8:30க்கெலாம் இன்றைக்கி மண்டபம் புறப்பாடு ஆகுன்னு சொல்லவும், சரின்னு நான் ஒரு 5-6 பாட்டு பார்த்துட்டு அங்கே கிளம்பிட்டோம். என் பையன் அங்கே ஒரு புது ஃப்ரெண்டை பிடிச்சி கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் ஒரு 2-3 பாட்டு நல்லா இருந்தது, பாட்டு கச்சேரி நல்லா இருந்துங்கிறனால அதை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக புறப்பாடு பார்க்க கிளம்பிட்டேன். சாமி அலங்காரம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் நின்று நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு புறப்பாடு வந்து 8:30க்குன்னு சொன்னாங்க. ஆனால் 8:20க்கெலாம் புறப்பாடு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு புறப்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கேயே தீபாரதனை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் உள்பிரகாரம் சுற்றி வரும் சாமி. உள்பிரகாரம் சுற்றிட்டு வெளியில் உள்பிரகாரத்துலேருந்து நடன மண்டபத்துக்கு வெளியில் வரும்போது அந்த தாண்டி வெளியில் அந்த வாசப்படி தாண்டி வரும்போது அங்கே ஒரு தீபாரதனை ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப தீபாரதனை ஆகி நேராக கண்ணாடி அங்கே வச்சுருப்பாங்க அங்கே நடன மண்டபத்தில். அங்கே ஒரு தீபாரதனை ஆகும். அதுக்கப்புறம் தான் கச்சேரி இங்கே ஒரு 1.5 மணி நேரம் இந்த கச்சேரி நடக்கும். இந்த கச்சேரி முடித்ததுக்கப்புறம் தான் நடனம். இது வந்து இந்த சைடு பார்த்து மண்டபத்தை பார்த்து ஒரு வாட்டி, திரும்ப கண்ணாடி சேவையை பார்த்து ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் 2 வாட்டி, இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி 3 வாட்டி நடக்கும். அது 1.5 மணி நேரம் ஆயிரும். இங்கிட்டு 1/4 மணி நேரம், அங்கிட்டு 1/4 மணி நேரம். அதுக்கப்புறம் தான் நடனம் ஆரம்பிப்பாங்க. நடனம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பள்ளியறை சேவைன்னு சொன்னேன், ஆனால் அது கிடையாது. நடனம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மாணிக்க வாசகர் புறப்பாடு இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் பள்ளியறை சேவை. கிட்டத்தட்ட 2 மணி கூட ஆகும். முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் பேக் சைடில் நிகழ்ச்சி நடக்கும் டெய்லி. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் புறப்பாடு ஆகும். அதுக்கப்புறம் எல்லா இதுவும் பள்ளியறை முடியவே 2-3 மணி ஆயிரும். ஆனால் இப்போல்லாம் வந்து நிகழ்ச்சி நடந்தாலும் அது பாட்டுக்கு நிகழ்ச்சி நடக்கும். சாமி புறப்பாடு இங்கே மண்டபத்தில் வந்து நடனம் இதெல்லாம் வந்து அது பாட்டுக்கு 8:30, 8:00 இப்போ இனிமேல் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் நடனமே 11 மணிக்கு மேலே தான். ஆனால் இப்போ வந்து அது மாதிரி கிடையாது, மாற்றிட்டாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நேராக தீபாரதனை ஊஞ்சல் மேலே ஏற்றி தீபாரதனை காமிச்சிருவாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி. நாளைக்கு என்ன நிகழ்ச்சி, எப்படி நடனம் இருக்குங்கிறத நாளைக்கு நான் வீடியோ கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.